வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு புது டிசைனர் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். பார்க்க ரொம்ப மாடர்னாகவும் அழகாகவும் இருக்கும். ஈஸியாக எப்படி டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ வந்து பேப்பர் ஃபியூஷனில் இப்படி ஆன் ஃபோல்டில் எடுத்துங்க. எடுத்துட்டு இது வந்து 6.5 லென்த். இது இன்னர் நெக் 2.75 பண்ணிட்டு இதை ஸ்கேலால் லைன் போட்டு இந்த லைன் பக்கத்தில் அடுத்தது ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த லைன் போட்டுங்க. இதில் வந்துட்டு இது வந்து 1 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த இடம் வந்ததுக்கு இதை 1/4 இன்ச்சை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கணும். இந்த லைன் போட்ட இடத்துல மட்டும்தான் இந்த இதை அப்படி கட் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷைனிங் சைடை நம்ம வந்து கிளாத்தில் இருக்கிற மாதிரி அயன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேப்பர் ஃபியூஷனில் வரைஞ்சி கட் பண்ணது இது இப்படி ஆன் ஃபோல்டில் இருக்குது. இதை துணியில் வைக்கும்பொழுது இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம இதை அயன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பேப்பர் ஃபியூஷனை அயன் பண்ணிட்டோம். அதை வந்துட்டு இப்போ அந்த 4 சைடும் ஸ்டிச் பண்ணிங்க. அதை நெக் நம்ம பேப்பர் ஃபியூஷனில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது மாதிரி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுடிதார் எடுத்து அதில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம். சுடிதாரில் ஒரு வீனாஸ் போட்டுங்க சென்டரில். அது மாதிரி இந்த நெக்லையும் வீனாச்சு. இப்போ வந்துட்டு இது சுடிதாரோட ரைட் சைடு நெக்கோட ரைட் சைடு ரெண்டும் ரைட் சைடு மாவுடி வச்சுட்டு பின் பண்ணிங்க. இதை பின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்படி இந்த கார்னர் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி நிறுத்திட்டு இதை டர்ன் பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ணுவோம்.
இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கட் இருக்கிறதுல இது மாதிரி ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இந்த சென்டரில் நம்ம 2 ஸ்டிச் போட்டிருக்கோம். அந்த 2 ஸ்டிச்சுக்கும் அதில் சிசர் வச்சு கட் பண்ணணும். அது த்ரெட்டில் படாத மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த கார்னர் இல்லாமல் ப்ரெஸ்லெட் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம இதை ராங் சைடு இதை டர்ன் பண்ணுறோம். இந்த இது இப்போ டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே வந்துட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இதில் இப்படி ஃபுல்லாகவே டாப் ஸ்டிச் போட்டால் அது நேராக இதுவாகிடும். இப்போ நம்ம இதை ஒட்டின மாதிரி இப்படி ஃபுல்லாக இதுக்கு வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்படி டாப் ஸ்டிச் போட்டுட்டோம். இதை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு அழகான டிசைனர் நெக் நம்மளுக்கு கிடச்சிடும். இதை வந்துட்டு நம்ம பட்டன் வச்சு அது மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.